வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்து பார்க்க போறோம்னா பன்னீர் டிக்கா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க பன்னீர் டிக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். 200 கிராம்ஸ் பன்னீர், மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், கெட்டியான தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு மல்லி இலை பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்திருக்க பெரிய வெங்காயம் 1, பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கேப்சிகம் 1, எலுமிச்சை 1. இந்த டிஷ் பண்றதுக்காக நாம முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல நாம எடுத்து வச்சிருக்க கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம கெட்டி தயிர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு மல்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சளவு இஞ்சி, 5 பூண்டு, 1 கொத்து மல்லி இலை, இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க எலுமிச்சையை பிழிஞ்சு ஊத்திக்கலாம். அடுத்ததா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. இதான் கரெக்டான பக்குவம். இதை விட லூஸா வரக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த மாதிரி பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கேப்சிகத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா இடமும் படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கலாம். இந்த குச்சியில தான் நம்ம எல்லாத்தையும் கோர்த்து தவால ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த குச்சியோட பேரு ஸ்கீவர். இது நமக்கு அமேசான்ல ஈஸியா கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி குச்சி இல்லாட்டி டைரக்டாவே தவால போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, இந்த குச்சியில நம்ம எப்படி இதெல்லாத்தையும் கோர்க்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான் வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். அடுத்ததா ஒரு கேப்சிகம், அடுத்ததா பன்னீர், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வெங்காயம், அடுத்ததா ஒரு கேப்சிகம், மறுபடியும் இந்த மாதிரி பன்னீர், அடுத்ததா இந்த மாதிரி ஒரு கேப்சிகம், இந்த மாதிரி ஒரு வெங்காயம். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அதான் இந்த கேப் விட்டு பண்றது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி கோர்த்து எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தவாவை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம இதுல பட்டர் அல்லது கீ அல்லது நார்மல் ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்ததா நாம கோர்த்து எடுத்து வச்சிருக்க இந்த பன்னீரை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாம லோ ஃப்ளேம்ல வச்சு தான் குக் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய பன்னீர் டிக்கா சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.